சாகன்றே சாகின்ற சுகத்திற்காக செய்யாத ஒரு பாவத்தை நான் தான் செய்து விட்டது வீண்பலி சுமத்தி விட்டாய் கொடியவனே எல்லாம் சில காலம் என்று உழைப்பார்கள் என் கூட இருந்து கூட சேர்த்துட்டோம் எல்லாம் சில காலம் நான் அழித்தால் பாவம் நான் கொல்ல மாட்டேன் ஐயா இல்லை ஐயா என்ன கொஞ்சம் விடுங்க உன்னை பார்த்து இல்லை ஐயா உனக்கு ஒரு பாதமாக என்னை கொஞ்சம் விடுங்க யாரோ ஒருவர் ஓடி வந்து ஒரு நேரத்தில் இதே அரண்மனை பாவனாக படிப்படுத்திக் கொண்டாங்க ஐயா ஐயா மருதப்பன் ஆமாங்க அன்றைய திருமணத்தில் அறியப்பட்ட தாலி என்னுடைய கருத்தில் கிடைத்திருக்கிறது இந்த தாலியை ஒப்படைக்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வருகிறேன் ஐயா செய்தால் பொடியவன் அறிந்து விட்டான் யாரையா பிறந்தாலும் தன்மனத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்த வல்லவன் இவளையா மனசுகிற உலகத்தில் சீரும் சிறப்பாக இன்னொரு வாழ்க்கையில் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று கட்டியிருத்தவனா திருமணம் நடக்கும் தருவாயில் பொடியவன் நாட்டு இளவரசன் கற்பை எடுத்து விட்டால் எனக்கு நீதி கிடைக்கும் என்று இன்றைய ஆண்டு காலமாக இந்த காலத்தில் அதிகாரமாக வாழ்ந்து கொண்டு வந்தது நீதி கிடைக்கவரை கவலைப்படாது யார் யார் மனசுல எனக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு மொத்தம் 287 பேர் இருக்கிறீங்க சந்தேகம் மட்டும் தான் இன்னைக்கும் நான் கணக்கில் ஃபர்ஸ்ட் 287 பேர் இருக்கிறீங்க நம்ம போலோர் எவரெஸ்ட் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம எல்லாம் செய்வோம் நம்ம சாப்பிட மாட்டோம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பக்கத்தில் நம்முடைய ஆர்எஸ் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆட்டோவில் வந்து இருக்கு டிஃபன் ரெடி யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது ஆனால் சாப்பிட்டு தான் போனோம் ஆனால் ஒன்று என் கல்யாணத்தில் யாரும் மொழி மாற்றக்கூடாது மொழி என்பது ஒரு தவறான பழக்கம் நம்ம தமிழ்நாட்டிலே மொழி என்பது ஒரு தவறான பழக்கம் நம்ம அந்த மொழியை மாற்றினா தான் நம்ம தமிழ்நாட்டு மொழி முன்னேற்றத்துக்கு வரும் மொழி யாரும் வாய்த்தாதுங்க தலைவரே ஏம்பா பாக்கெட்ல வைப்பா மொழியெல்லாம் வாய்த்தக்கூடாது பார் எனக்கு காசுலாம் கொடுக்கக்கூடாது எனக்கு காசுலாம் பிடிக்காது நான் பணத்துக்கு அடிமை கிடையாது அன்புக்கு மட்டும்தான் அடிமை மொழி யாரும் வாய்த்தக்கூடாது என் கல்யாணத்தில் மொழி என்பது ஒரு தவறான பழக்கம் உண்மையை சொல்ல போறேன் ஒரு உதாரணம் 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு வீடு கட்டி குடம் போனேன் மெட்ராஸ் வந்து என் மச்சான் வந்தான் மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் மனைவி மக்களோட வந்தான் மச்சான் உனக்கு ஒரு 1/4 சவரம் மோதிரம் எனக்கு ஒரு போலர் போலவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் போல கத்த கடைக்கிட்டு போனான் நம்மளுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் 1/4 சவரம் மோதிரம் கொடுத்தாரு 9,400 ரூபாய் பில் போட்டாரு 9,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னா 400 ரூபாய் கம்மி பண்ணாரு 9,000 ரூபாய் கொடுத்தேன் மோதிரம் கொடுத்துட்டு கையில் போட்டுக்கினேன் வீடு கூட போகிறது நல்லபடியாக முடிச்சு மச்சான் நல்லா சாப்பிட்டா வீட்டுக்கு போய் வந்துட்டான் அதே மச்சான் ஃபோன் பண்ணுறான் 2 மாதத்துக்கு முன்னே மச்சான் நான் மெட்ராஸ்லேருந்து தாமோதரம் பேசுகிறேன்டா என் பொண்ணு ஏஜ் அட்டன் ஆகிட்டா மஞ்சள் தண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் குடும்பத்தோடு வந்துடணும்னு சொன்னான் சரி மச்சான் குடும்பத்தோடு வந்துன்னு சொல்லிட்டு நாடகம் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் நாடகம் முடிச்சுட்டு குடும்பத்தோட காரில் போயிட்டேன் மச்சான் உனக்கு ஒரு 1/4 சவரம் மோதிரம் எடுக்கணும் வாடா கடைக்கு போகலான்னு கூப்பிட்டேன் அவன் பிடிச்ச மோதிரம் கையில் எடுத்து போட்டுக்கினான் சேர்த்து பில் போட்டார் 16,400 ரூபாய் வட்டி இல்லாத கடை 9,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஒரு 1/4 சவரம் மோதிரம் எடுத்து போட்டான் 2 வருஷத்துக்கு முன்னே இப்போ போடுறான் 16,500 ரூபாய் 16,400 ரூபாய் நம்மளுக்கு தேவையா மொழி என்பது ஒரு தவறான பழக்கம் 100 ரூபாய் வச்சா நாளைக்கு 200 ரூபாய் வைக்கணும் 1000 ரூபாய் வச்சா 500 ரூபாய் வைக்கணும் பெங்களூர்ல எவ்வளோ வேலை இருக்கும் என் நண்பருக்கு சந்தோஷத்துக்கு அதை விட்டுட்டு ஓடி ஆடணும் 5,000 ரூபாய் செலவு 3,000 ரூபாய் பெட்ரோல் 2,000 ரூபாய் வயசு செலவு நம்மளுக்கு தேவையா அப்படி இறக்கமலை இருந்தால் அத்த தாய்குளமே உங்களை பார்க்கும்போது எல்லாம் பட்டப்பட்டியாக இருக்குது கைத்துல அப்படி இறக்கமனம் இருந்தால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் தாய்குளமே காலையில் வந்து வேலை கொடுக்கத்தெல்லாம் எதுவும் வாங்காதீங்க உங்களால் முடிஞ்சது காதல முகலகத்தை கேட்டி கொடுத்துருங்க காட்டி கொடுத்துருங்க எங்க ஓனர் இன்னொரு வள்ளி நாடகம் மன்றம் கட்டிடுவார் கட்டிடலாம் உருவாயிடுச்சு சந்தோஷம் சந்தோஷம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை
எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவை. கூட்டமே புது கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் நாளை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவை. எங்கள் சொந்தம் பார்த்தாலையும் சொந்தம் ஆடும் ஆடும் பறவைகளே, கூட்டங்களே பாக்கத்தின் மொழியை கேளுங்கள். பாடும் பறவை கூட்டங்களையும் பாக்கத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்று சொந்தமையும் அன்பில் வந்தாலை திருக்களையும் வீசுவதையும் பாடத்து போல வீசினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் நாடத்து போல வீசினாய். இலை கூட்டம் புது கூட்டமே ஆனந்த பூந்தோட்டம் அன்பினால் அன்பார்ந்த நாடக கலாரசிக பொதுமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகம் என்று வழங்கிய நீதிக்கு கிடைத்த தாலி என்னும் நாடகம் இந்த காட்சியோடு நிறைவேறுகிறது. அமைதியோடு அன்போடு நல்ல ஒரு ஆதரவோடு எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக இன்னும் காலம் சென்ற பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அம்மா நம்முடைய சிந்தாமணி அம்மாள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய நண்பர் சந்தோஷ் பிரபு அவர்கள் சார்பாக, இன்னும் எங்கள் நாடக அமைப்பாளர் வி சிவா அம்மா அவர்கள் சார்பாக, இன்னும் ஐயா பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என்னுடைய சித்தப்பா திருநாவுக்கரசு அவர்கள் சார்பாக, பிரபாகரன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் சார்பாக, நம்முடைய கிராம பொதுமக்கள் சார்பாக இன்னும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி.